பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் 4ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம். இன்று 5ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த 5ஆம் சங்கீதத்தினை ஒரு முறையாக வாசித்து அதனுடைய உள் அர்த்தங்களையும் ஆழங்களையும் நம் வாழ்க்கையில் எப்படி அதை அபியாசித்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதை எப்படி நாம் செயல்படுத்த போறோம் என்பதையும் நாம் இன்று தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நெகிலோத் என்பது ஒரு விதமான இசைக்கருவி. அந்த இசைக்கருவியின் மூலமாக தாவீது அவர்கள் தேவனுக்கு பாடிய பாடல் தான் இந்த 5ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திற்காக ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்றால், நீதிமானுக்கு கவசமா இருக்கக்கூடிய கர்த்தர். நீதிமான் யாரெல்லாம் நீதிமான் பைபிள் சொல்லுதோ அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, என்ன செய்வாங்க, கடவுள் அவரை எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாய் தாவீது பாடியிருக்கிறார். காலை ஜெபமாக எப்படி அது ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை தாவீது 1ஆம் வசனத்தில் இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறார். அதாவது, கர்த்தரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார். 2வது, என் தியானத்தை அவர் கவனிக்கிறார். நாம ஜெபிக்கும் பொழுது, அதாவது காலையில ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறார். நமது தியானத்தை, அதாவது வேதாகமத்தை நாம் தியானிக்கிறதையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறாராம். நான் ஒரு விண்ணப்பத்தை வைப்பேன், நான் ஒரு வேண்டுதலை வைப்பேன், அத தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் அந்த காலை ஜெப வேளையில் நாம் சொல்லுகிறோம். அதேதான் தாவீது அவர்களும் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும், உம்முடைய வழிக்கு நேராக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியில நாம் செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நேராய் அந்த வழியை நாம் முதலாவது செவ்வைப்படுத்த வேண்டும். அதற்கு அந்த காலை வேளையில் நம்மளுடைய விண்ணப்பங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய தியானங்களும் நம்முடைய வார்த்தைகளும் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வழியை நாம் ஆயத்தப்படுத்துவதற்கும் முன்வைக்கிற காலா இருக்கும். ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுது தேவனோடு துவங்குகிறீர்களா அல்லது மொபைலோடு துவங்குகிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். காலை வேளையில் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன விண்ணப்பம் வைத்தாலும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை தேவன் கேட்பார் என்பதை இந்த 3 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. அடுத்த 3 வசனங்கள், அதாவது 4லிருந்து 6 வசனங்கள் தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லாதது, தேவனுடைய பரிசுத்த தன்மையை இன்னும் அதிகமாய் காட்டக்கூடிய வசனமாக தாவீது இந்த 4லிருந்து 6 வசனங்களை எழுதியிருக்கிறார். அவர் யாராயிருக்கிறார்? துர்மார்க்கத்தை விரும்பாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. துர்மார்க்கத்தை ஒருபோதும் என் தேவன் விரும்புவது இல்லை. தீமையை சேர்க்காதவராயிருக்கிறார். எந்த விதமான தீமையான காரியங்களா இருந்தாலும் அதை தன்னிடம் சேர்க்காத தேவனாயிருக்கிறார். 3வது, வீம்புக்காரர் நிலை நிற்க மாட்டார்கள். அவர் அண்டையில வீம்புக்காரர் ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட நிலை நிற்க முடியாது. 4வது, அக்கிரமக்காரரை வெறுக்கிறார். 5வது, பொய் பேசுகிறவர்களை அழிக்கிறார். 6வது, சூதுள்ள மனிதனையும் இரத்த பிரியனையும் தேவன் அருவருக்கிறார். சூதுள்ள மனிதன், அவன் இருதயம் முழுவதுமே கபடு மட்டும்தான் இருக்கும். யாரை ஏதாவது ஒண்ணு செய்யலாம், யாரை போட்டு தரலாம், யாரை கொலை பண்ணலாம், யாரை தூஷணமா பேசலாம், அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்கலாங்களேன்ற அந்த இருதயத்தின் வேண்டுதல் எப்படி இருக்குன்னா சூதுள்ளதாவே இருக்கும், ஒரு பரிசுத்தமாவே இருக்காது. இரத்த பிரியன் என்பது ஒரு விதமான, இப்ப நரபலி இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் ஒரு விதமான இரத்த பிரியர்களாக தான் சொல்லப்படுகிறது. தன்னுடைய சந்தோஷத்திற்காக இன்னொருத்தரை கொலை பண்ணுவது, அவர்களுடைய இரத்தத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், அவர்கள் தான் இரத்த பிரியர்கள். இந்த விதமான இரத்த பிரியர்களை தேவன் அருவருக்கிறாராம். இந்த 6 விதமான காரியங்களையும் துர்மார்க்க விரும்பாத தேவனாயிருக்கிறார், தீமையை சேர்க்காத தேவனாயிருக்கிறார், வீம்புக்காரர் அவர்களிடத்தில் நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரரை வெறுக்கிறார், பொய் சொல்லுகிறவரை அழிக்கிறார்,
சூதுள்ள மனுஷனையும் இரத்த பிரியனையும் அருவருக்கிறார். இந்த விதமான காரியங்கள் ஒரு நாளும் என் தேவனிடத்தில் இருக்கவே இருக்காது. என் தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் அவரை போலவே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாய் இந்த உலகத்தை சுற்றி திரிந்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த 6 காரியங்களுக்கு விரோதமாய்தான் நாம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த தன்மை தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார் என்றால் நாமும் அதை வெறுக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக 7வது 8வது வசனமும் இந்த விதமான காரியங்களுக்கு நாம் தப்பிக்க வேண்டும் அல்லவா? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த 6 காரியங்களுக்குள்ளாக தான் இருப்பாங்க. எப்படியாவது ஒரு விதத்துல நம்மள சூதுள்ளவர்களை மாற்றுவதற்கு வழி பார்ப்பார்கள். நம்மளை பொய் சொல்வதற்கு ஏவுதலை உண்டாக்குவாங்க. தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை நாம் செய்ய வைப்பதற்கு எவ்வளவோ போராட்டங்கள் நடத்துவாங்க. ஆனாலும் அந்த விதமான காரியங்களுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கிருபைக்கான ஒரு விண்ணப்பமாக இந்த 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் கூறுகிறது. தேவனே எனக்கு கிருபை செய்யும், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கடந்து செல்லாமல் உம்முடைய வழிக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும். என்னுடைய வழியை ஆயத்தப்படுத்துங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுடைய வழியில நான் போய் எப்பயுமே தவறி விழுந்துடக்கூடாது. அந்த கிருபை எனக்கு தாங்க. தேவன் நம்மேல் இரக்கமாகவும் கிருபையாகவும் இருந்தாரானால் நாம் இந்த விதமான காரியங்களுக்குள்ளாக நுழைவதற்கான வாய்ப்பே இருக்காது. அதுதான் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் சொல்லுகிறது. தேவனே என் மேல் கிருபையாயிரும், என்னை நீதியின் பாதையில் நடத்தும், என் பாதையை உமக்கு நேராக செவ்வைப்படுத்தும். நான் செல்லுகிற பாதை முழுவதுமாய் உம்மை நோக்கியே இருக்க வேண்டும். யார் எவ்வளவு பேர் எனக்கு எதிராக எழும்பினாலும் என்னை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பாதை எனக்கு செவ்வையாய் மாற்றி தாங்க என்று நாம் ஒரு கிருபைக்கான விண்ணப்பமாக இந்த வசனத்தின் மூலமாய் நாம் சொல்லி ஜெபித்தோமானால் அந்த காரியங்களில் இருந்து நாம் வெளிவரவும் அது உதவியாக இருக்கும். மற்றவர்களிடத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கவும் அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 9வது வசனமும் 10வது வசனமும் சொல்லுகிறது, நாம அந்த விதமான காரியங்களிலிருந்து வெளிவந்திருந்தாலும் நமக்கு பிடித்தமானவர்களோ அல்லது நமது நண்பர்களோ நமது சகோதர சகோதரிகளோ நமது சொந்தக்காரங்களோ யாராகிலும் அந்த விதமான காரியங்களில் சிக்கிக்கொண்டு இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கான ஒரு விண்ணப்பமாக, அவர்களிடத்தில் உண்மையே இல்லப்பா, அவங்க வாயை திறந்தாவே பொய் தான் பேசுறாங்க, ஒரு மரண விதமான வார்த்தைகள் தான் வருது, தீய வார்த்தைகள் தான் வருது, கெட்ட வார்த்தைகள் தான் வருது, இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு அறிமுகமா இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதுதான் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கான ஜெபம். எவ்வளவு தீயவர்கள் நம்ம மத்தியில் இருந்தாலும், அதாவது தேவன் சொன்னார் இல்லையா, உன்னுடைய சத்துருக்களையும் ஸ்நேகி என்று, அந்த மாதிரி பரிசுத்தம் இல்லாதவர்களுக்காக நாம் எடுக்க வேண்டிய ஒரு ஜெபமாக இந்த 9வது 10வது வசனம் நமக்கு நினைவு கூறுகிறது. யாராகிலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த வகையிலான இந்த சத்ரு பிடியில் இந்த பொய்யின் ஆதிக்கத்தில் அவர்கள் இருந்தார்களானால் அவர்கள் பெயர்களை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களும் நம்மோடு கூட நம் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போம். அது மட்டும் இல்லாம கடைசியாக தாவீது அவர்கள் சொல்லுகிறார் 11:12 வசனத்தில், நீதிமானுக்கான ஆசீர்வாதம். இந்த காரியங்களை எல்லாம் வெறுத்து தேவனுடைய பாதையை செவ்வைப்படுத்தி அதற்கு நேராக கடந்து செல்பவன் தான் நீதிமான். அந்த நீதிமானுக்கான ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷிப்பார்கள், கெம்பீரித்து பாடுவார்கள், களி கூறுவார்கள். அவ்வளவு ஆனந்த சந்தோஷம் அந்த நீதிமானுக்குள்ளாக இருக்கும். ஏனென்றால் இந்த விதமான தீய காரியங்களுக்குள்ளாக அவன் நுழைய மாட்டான். ஒருத்தரை பற்றி அவதூறு பேச மாட்டான். ஒருத்தரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் அவனிடத்தில் தோன்றாது. அப்படி இருக்கிறவனுக்கு மனதிலும் சரி உடலிலும் சரி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் சரி ஒரு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவன் கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவன் நமக்கென்று ஒரு கவசமாக ஒரு கேடகமாக நம்மை சுற்றிலும் பாதுகாவலனாய் இருக்கிறார். இந்த வழியில் நீ செல்லும் பொழுது
ஆவியானவர் தாமே உன்னோடு கூட இருந்து உனக்கு எதிராக எழும்புகிற காரியங்களா இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக எழும்புகிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கேடகமாக என் தேவனாக இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த சங்கீதம் முழுவதுமாய் இன்னும் ஒரு முறையாக படித்து அதை இன்னும் தியானித்து தேவனுடைய கேடகத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அந்த நீதிமானுக்கான ஆசீர்வாதம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் வெறுக்கிற காரியங்களை நீங்களும் வெறுத்து அவ்வகையான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய விண்ணப்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் அழகாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. மீண்டும் 6ஆம் சங்கீதத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.